வீட்ல என்னமோ தெரியலங்க. ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபோர்ஸ் இருக்கிற மாரி இருக்கு. வீட்ல வெளிச்சமா இருக்கு. லைட்லாம் போட்டிருக்கு. இருந்தாலும் ஒரு மாரி இருட்டா இருக்கு அப்படின்னு நெனச்சாலும் சரி, வீட்ல ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாரி சென்ஸ் ஆகுது. கனவு காணல. கனவுல வரவங்க கெட்ட கெட்ட கனவா வருது. வீட்ல ஒரு மாரி இருக்கு. டிஃப்ரெண்ட்டா இருக்கு. என்னமோ தெரியல ஒரு மாரி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் சரி, வீட்ல பேய் பிசாசு இருக்கு. பில்லி சூனியம் வச்சிருக்காங்க. இல்ல ஏதோ ஒரு எனர்ஜி நெகட்டிவா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கிற மாரி நீங்க சென்ஸ் ஆகுறதுக்கான சில அறிகுறிகள் சொல்றேன் இப்ப. சரிங்களா? நீங்க ஒரு மொபைல் இருக்கு. அத அப்படி எடுக்குறீங்க டப்புன்னு கீழ விழுந்துருது. அடிக்கடி இது நடக்குது. நீங்க மட்டும் இல்ல. வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே இல்ல உங்களுக்கு அடிக்கடி கீழ விழுந்துருது. ஒரு பொருள் கீழ விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு பாத்திரம் எடுத்து அடுக்கி வைக்கிறீங்க. கிச்சன்ல பாத்திரம் அடுக்கி டமால்னு கீழ விழுது. ஒரு தீஞ்ச வாசனை. அடிக்கடி தீஞ்ச வாசனை. என்னமோ தெரியல. வீடு நல்லா தான் இருக்கு. ஏய் குக்கர்ல ஏதாவது வச்சிருக்கா? ஸ்டவ்ல ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல. இருந்தாலும் என்னமோ தெரியல. ஒரு மாரி தீஞ்ச வாசனை அடிக்குது. ஒரு பேட் ஸ்மெல் ஒண்ணு வருது. வீடு பக்கத்தில குப்பை எதுவுமே கிடையாது. ஆனா பேட் ஸ்மெல் வருது. வீட்டுக்கு சுத்தி எங்கேயும் குப்பை எரிக்கல. ஆனா புகை வருது. ஏதோ ஒரு புகை மாரி ஒரு அப்படியே ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல். நல்லாவே ஒரு வாசனை சொல்லுவாங்க பாருங்க. நல்லாவே இல்ல. என்னமோ ஒரு மாரி நாத்தம் அடிக்குது. அந்த மாரி வீட்ல அடிக்கடி அடிக்குது. நாத்தம் அடிக்குது. நீங்க வீட எவ்வளோதான் கிளீன் பண்ணி வச்சாலும், திரும்ப திரும்ப சீக்கிரமா அழுக்காகுது. நார்மலா 1 நாள்ல 2 நாள்ல அழுக்காகுறது ஓகே தான். ஆனா சீக்கிரமா அழுக்காகுது. வீடே வந்து குப்பை மாரி ஆயிடுது. என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்படின்னா, இதெல்லாமே பேட் வைப்ரேஷன் கெட்ட சக்தி ஏதோ ஒண்ணு வீட்டுக்குள்ள இருக்கு.